உலகெங்கிலும் இருந்து இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கின்ற சன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வணக்கம். வள்ளல் பெருமான் யாருடைய நீட்சி அப்படின்னு யோசித்து பார்த்தா, நம்முடைய மணிமேகலை ஆதிரை கையில் இருந்த அமுத சுரபி அப்படின்னு நம்ம வாசிச்சிருக்கோம்ல. மணிமேகலை பசிப்பினி என்னும் பாவி அப்படின்னு மணிமேகலையில் ஒரு சொற்றொடர் வருகிறது. அது மாதிரி குடப்புலவியனார் என்கின்ற அந்த சங்ககால புலவர் பாண்டியன் நெடுஞ்செழியனை பற்றி பாடுகின்ற போதுதான் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே அப்படிங்கிற ஒரு வாக்கியத்தையும் சொல்கிறார். அதை தாண்டி பசி வந்திட பத்தும் பறந்து போம் அப்படின்னு நம்முடைய அவ்வை பெருமாட்டி சொல்கிறாங்க. நம்முடைய பாரதியாரை எடுத்துக்கொண்டால், தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் இந்த ஜகத்தினை அழித்திடுவோம்னு சொல்கிறக்கூடிய அந்த ரௌத்திர குரல் அவருக்கு இருக்குது. அப்படின்னா திரும்ப 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 இந்த உலகமே சொல்வது எதை பற்றினா, பசி என்கின்ற அந்த உணர்வை பற்றி தான். இவங்கெல்லாம் பாடினாங்க. ஆனால் அதற்கான ஒரு சொல்யூஷன் என்பதை, தீர்வை கண்டுபிடித்தது நம்முடைய வள்ளல் பெருமான் தான். ஒரு ஞானியாக, ஒரு ஆன்ம பெரியாராக நம்முடைய வள்ளல் பெருமான் தான் அந்த வடலூரில் இருக்கின்ற அணையா அடுப்புங்கிற சித்தாந்தத்தை உருவாக்கினார் அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும். அந்த சித்தாந்தத்தின் நீட்சியாகத்தான் இன்றைக்கு ஒரு பாடல், மிக சுவாரஸ்யமான பாடல் என்பதை தாண்டி அவருடைய பயணம் எப்படியெல்லாம் இருந்திருக்கிறது என்பதை சொல்லுகின்ற ஒரு பாடல். இதை படிக்கும்போது இப்படியெல்லாம் கூட உணர்வுகள், இப்படியெல்லாம் கூட அனுபவங்கள் நம்முடைய வள்ளல் பெருமானுக்கு வாய்த்திருக்கிறதா அப்படின்ற ஒரு ஆச்சரியம் நமக்குள் நிச்சயமாக எழுகிறது. அந்த பாடலை பாருங்களேன். சாத்திரங்கள் எல்லாம் தடுமாற்றம் சொல்வதன்றி நேத்திரங்கள் போர்க்காட்ட நேராவே, நேத்திரங்கள் சிற்றம்பலவன் திருவருட்சீர் வண்ணமென்றே உற்று இங்கு அறிந்தேன் உவந்து. 6ஆம் திருமுறையில் 5515வது பாடலாக இது இருக்கிறது. ஏன்னா அவருக்கு கொடுக்கப்பட்ட அனுபவங்கள்னு ஒன்று இருக்குல்ல. முதல்ல இருந்தே அவர் தேடலோடு இருந்தாருங்கிறது நமக்கு நல்லா தெரியும். ஆனாலும் சமூகம் சில பலவற்றை அள்ளி அள்ளி நம் கையில் கொடுத்து கொண்டே இருக்கும். அதை அப்படியே தட்டி விட்டுட்டு எனக்கு இது வேண்டான்னு சொல்லிட்டு யாரும் நகர்ந்துட முடியாது. முதல்ல கையில் வாங்குவோம், அப்புறம் அதை பிரித்து படிப்போம், அப்புறம் சில சமயம் அதற்குள் பல கேள்விகள் நமக்கு வரும். அந்த கேள்விகளை வாய்விட்டு கேட்போம். அந்த கேள்விகளுக்கு பதில் கிடைத்தால் சரி, கிடைக்கலைன்னா திரும்ப திரும்ப ஆழ்ந்து போயிடுவோம். ஆனால் அப்படி கேள்வியே கேட்காமல் நீ கையில் கொடுக்கப்படுபவற்றை ஏற்றுக்கொள் என்று சமூகம் சொல்லி இருக்கிறது. அப்படி சொல்லப்பட்ட சமூகத்தில் தான் நம்முடைய வள்ளல் பெருமான் இல்லை, இது எனக்கு போதாது அப்படிங்கிற ஒரு பார்வையை முதலில் பதிய வைக்கிறார். எது போதாதுன்னு பதிய வைக்கிறார்? முதல் வரியில் சொல்றார் பாருங்க. சாத்திரங்கள் எல்லாம் தடுமாற்றம் சொல்வதன்றி நேத்திரங்கள் போர்க்காட்ட நேராவே. சாத்திரங்கள் எல்லாம் தடுமாற்றம் சொல்வதன்றின்னு தெளிவாக சொல்லிடுறாரு. நீங்கள் சொல்கிறீங்க சாஸ்திரம் சம்பிரதாயம் இதுதான் வழிமுறை, இதுதான் நடைமுறை, இதுதான் மந்திரம், இது இப்படித்தான் அது அப்படித்தான்னு. ஆனால் அது எல்லாமே தடுமாற்றம் தான் எனக்கு சொல்லுதே தவிர நேத்திரங்கள் போல் காட்ட நேராவே அப்படின்னு. நேத்திரங்கள்னா கண்ணுன்னு அர்த்தம். கண்ணால் திறந்து பார்த்து நான் புரிந்து கொள்வதை போல் அது எனக்கு காட்டவில்லை. என் கண்ணுக்கு நிதர்சனமாக அந்த சாஸ்திரங்கள் எதுவுமே எனக்கு தெளிவை தரவில்லை. அது எல்லாமே தடுமாற்றத்தை தான் தந்தது. ஆனால் என்னால் அந்த தடுமாற்றத்திலிருந்து விலகி விடுபட்டு நான் வெளியே வர நேர்கிறது. எல்லோருக்கும் அந்த தடுமாற்றத்திலிருந்து வெளியே வருகின்ற வாய்ப்பு கிடைக்குமா அப்படிங்கிறது தான் நம்முடைய வள்ளல் பெருமான் கேட்கிறார். அப்படி கிடைப்பதற்காகத்தான் அவர் சன்மார்க்கம் என்கின்ற புதிய தத்துவத்தை உருவாக்குகிறார். ஏன்னா கண்ணு முன்னாடி பார்க்க முடியும், அந்த சன்மார்க்கம்ங்கிற தத்துவத்தை கண் முன்னாடி பார்க்க முடியும். அது செய்கின்ற செயல்கள், அது எப்படி பசிப்பினியை நீக்கி அதன் மூலமாக ஒருவருக்கு உயிரை கொடுக்கிறது அப்படிங்கிறத பார்க்க முடியுது இல்லை. அதைத்தான் சொல்கிறார். கண்ணு முன்னாடி பார்க்கணும் அப்படின்னா விஞ்ஞானபூர்வமாக கண் முன்னால் தெரிகின்ற ஒன்றைத்தான் நான் நம்புவேனே தவிர சாஸ்திரங்கள் சொல்வதையெல்லாம், தடுமாற்றம் கொடுப்பதையெல்லாம் என்னால் நம்ப முடியாது என்று தெளிவாக சொல்கிறார். நேத்திரங்கள் சிற்றம்பலவன் திருவருட்சீர் வண்ணமென்றே உற்று இங்கு அறிந்தேன் உவந்து. அந்த நேத்திரங்கள் என் கண்ணு முன்னாடி உள்ளது எதை காமிக்குது அப்படின்னா, அந்த திருவருட்சீர் வண்ணமென்றே உற்று இங்கு அறிந்தேன் உவந்து. அந்த சிற்றம்பலம் எங்கே இருக்குது அதைத்தானே நம்முடைய வள்ளல் பெருமான் திரும்ப திரும்ப சொல்கிறார். அது திருத்தலங்களில் இல்லை, கோயில்களில் இல்லை, சிதம்பரத்தில் இல்லை, வடலூரில் இருக்கின்ற அணையா அடுப்பு தான் நம்முடைய வள்ளல் பெருமான் கண்ட புதிய புதுமையான சிற்றம்பலம்.
எவ்வளோ அற்புதமான விஷயம் இல்லை? கண் முன்னாடி பசித்தவர்கள், உயிர் போகின்ற நிலையில் இருப்பவர்கள் வந்து அங்கே ஒரு வாய் உணவருந்தும் போது அவர்களுடைய உயிர் மீண்டும் நிலை பெறுகிறது என்றால், சாத்திரங்கள் சொல்வதையெல்லாம் விட கண் முன்னால் நேத்திரங்கள் காட்டுகின்ற இந்த சத்தியம்தான் உண்மையிலேயே சிற்றம்பலம் என்று நமக்கு வள்ளல் பெருமான் சொல்லித் தருகிறார். அதனால்தான் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே, பசிப்பினி என்னும் பாவி, பசி வந்திட பத்தும் பறந்து போம், தனியொருவனுக்கு உணவில்லை எனில் இந்த ஜகத்தினை அழித்திடுவோம் அப்படிங்கிற அந்த நிலைப்பாடுகளை எல்லாம் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். எனவே இந்த கொள்கைகள், இந்த கோட்பாடுகள், நம்முடைய வள்ளல் பெருமானின் சித்தாந்தங்கள் எல்லாமே ஒற்றை தெளிவை நமக்கு கொடுக்கின்றது. என்னன்னா, அன்பு, இரக்கம், காருண்யம் மட்டும்தான் வாழ்க்கைக்கான அடையாளம். அந்த அன்பையும் இரக்கத்தையும் காருண்யத்தையும் எப்படி செய்ய வேண்டும் என்றால், பசிப்பினியை போக்குவதன் மூலமாக, அவர்களுக்கு உயிரை மீட்டெடுப்பதன் மூலமாக இதை நாம் செய்ய முடியும். அப்படி செய்தால் நம் மனசுதான் சிற்றம்பலம், நம் மனசுதான் பொன்னம்பலம், நம் மனசுதான் வெள்ளியம்பலம், நம் மனசுதான் எல்லா அம்பலம் என்று நமக்கு தெளிவாக கொடுக்கிறார் நம்முடைய வள்ளல் பெருமான். இன்றிலிருந்து, இப்போதிலிருந்தே ஒரு கை உணவை மற்றவர்களுக்கு அள்ளி கொடுப்போம். அதன் மூலம் அவர்களுக்கு உயிரையும் அள்ளி கொடுப்போம். அது ஒன்றுதான் நாம் வாழ்கிறோம் என்பதற்கான அடையாளம். வாழ்ந்து காட்டுவோம். அருட்பெரும் சோதி, அருட்பெரும் சோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் சோதி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.